எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு ரொம்ப ஹெல்தியான ஒரு சூப் நம்ம பார்க்க போறோம். நம்ம உடம்புக்கு ஹீமோகுளோபின் ரொம்பவே முக்கியமா தேவைப்படும். அதுக்கு முருங்கைக்கீரை வந்து தாராளமா எடுத்துக்கணும். அத சூப்பா ரெடி பண்ணி சாப்பிட போறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவுக்கு முருங்கைக்கீரை நான் வந்து ஒரு 4 பேர் காலையில் ஒரு சூப்பு சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். இந்த மாதிரி கீரை எடுத்து நல்லா இந்த மாதிரி உருவி எடுத்துக்கலாம். அதை தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை கழுவிக்கலாம். கீரையில் கொஞ்சம் மண் அழுக்கு இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் கழுவி எடுத்துக்கலாம். இப்போது கீரை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுக்க போகிறேன். முருங்கைக்கீரையில் வந்து நிறைய இரும்பு சத்து இருக்குது. நம்ம உடம்புக்கு ஹீமோகுளோபின் வேணும் அப்படின்னா இது வாரத்தில் 2-3 வாட்டி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு குக்கரில் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு சிறுபருப்பு, அதாவது பாசிப்பருப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா கழுவிட்டு, அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா, ஒரு 10லேருந்து 12 பூண்டு பற்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு 20 அளவுக்கு சின்ன வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இந்த கீரை சூப்பில் நான் நிறைய சேர்த்து செய்வேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 3 விசில் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு பருப்பு நல்லா வெந்து மகுந்திருக்கும். அப்போ நம்ம சேர்த்த வந்து பச்சை மிளகா, பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாமே வெந்திருக்கும். சூப்புக்கு வந்து முழுசாக இல்லாமல் இந்த மாதிரி வெந்துருச்சுன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். கீரை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து அடுப்பில் இதை வந்து கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி தேவையான அளவுக்கு உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பருப்பை போட்டது வேக வச்சதுக்கப்புறமா தான் கீரை சேர்க்கணும். கீரை வந்து ஒரு 2 நிமிஷத்துலேயே வெந்துடும், ரொம்ப நேரம் வேகக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் நல்லா கலந்து விட்டு பார்க்குறேன். இப்போ கீரையும் பருப்பும் நல்லா வந்து ஒன்று சேர்ந்துருச்சு. இது நல்லா அந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா வெந்து மகுந்துடும். அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம தாளிப்பு லைட்டாக கொடுத்துக்க போகிறோம். ஒரு கடலெண்ணெய் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்த்துருப்பேன். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுட்ரு சேர்த்து லேசாக நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இந்த வேக வச்ச கீரையெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். நான் பருப்பு வேகும்போது மட்டும்தான் குக்கரில் மூடி போட்டு வேக வச்சுருப்பேன். கீரை சேர்க்கும் போது கீரையை நான் திறந்து தான் வேக வைப்பேன். மேக்ஸிமம் கீரை எப்போவுமே திறந்து தான் வேக வைக்கணும். இப்போ இந்த மாதிரி தாளிப்பு போட்டதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை சூப்பு. சிம்பிள் அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் பெரியவங்க சின்னவங்க எல்லோரும் சாப்பிட்லாம். ஒரு ஃபில்லிங்காக ஒரு சூப்பு சாப்பிட்ட மாதிரி நல்ல ஒரு திக்னஸாக ஒரு சூப்பு எப்படி ஒரு க்ரீமியாக இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க. இது பிடிக்கலன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு ஈஸியான டேஸ்ட்டான முருங்கைக்கீரை சூப்பு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். இந்த டிஷ்ஷும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பினீங்கன்னா ஒரு லைக் ஒன்று கொடுத்துக்கோங்க. அப்போ நிறைய பேருக்கு இது போய் சேரும். அவங்களும் செஞ்சு சாப்பிட்டு ஹாப்பியாக இருப்பாங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் அண்டு வேறு புதுசாக ஒரு ஸ்நாக்ஸ் ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன். நெக்ஸ்ட்டு மீட் பண்ணலாம். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.